தலைப்பு செய்திகள். மணல் மாபியாக்களுக்கு வடக்கு ஆளுநரின் எச்சரிக்கை. இலங்கையில் தற்போது வொர்க் ஃப்ரம் ஹோம் அவசியமில்லை, அமைச்சர் வசந்த அமரசிங்க. இந்தியாவிடம் எரிபொருள் கோரிய இலங்கை. தியாகிகளின் இரத்தத்திற்கு பழிவாங்கியே தீருவோம், ஈரானின் புதிய உச்ச தலைவர் தெரிவிப்பு. விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் மணல் மற்றும் கிரவல் விலைகளை கட்டுப்படுத்தி ஒரே சீராக பேணுவதற்கும் மக்களின் தேவைக்கேற்ற விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்குமான புதிய பொறிமுறையொன்றை உருவாக்கும் நோக்கிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. மணல் மற்றும் கிரவல் விநியோகத்தில் வடக்கு மாகாணத்தில் தற்போது எழுந்துள்ள சவால்கள் தொடர்பில் நேரில் ஆராய்ந்து தீர்வு காண்பதற்காக ஆளுநரால் விடுக்கப்பட்ட விசேட அழைப்பை ஏற்று புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் சமன் ஜெயசிங்க இக்கலந்துரையாடலில் விசேடமாக பங்கேற்றிருந்தார். இக்கலந்துரையாடலில் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வேதநாயகன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மணல் மாபியாக்களின் கட்டுப்பாடற்ற செயற்பாடுகளால் மாகாணத்தில் மணல் விலை மிக கடுமையாக அதிகரித்து செல்கின்றது. இந்த ஆண்டு வடக்கு மாகாணத்தில் பெருமளவிலான வீட்டு திட்டங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்நிலையில் சாதாரண மக்கள் தங்களின் நாளாந்த தேவைகளுக்கு கூட மணலை பெற்றுக்கொள்ள முடியாத துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் வடக்கு மாகாண அலுவலகத்திடமிருந்து போதிய ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணல் எடுத்து வருவதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு நடைமுறையில் கிளிநொச்சியில் சட்டவிரோதமாக அகலப்படும் மணலையே இந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி ஏற்றி வருகின்றனர். மேலும் அரச நிறுவனங்கள் ஊடாக மணல் விநியோகிப்பதற்கான அனுமதி பத்திரங்களுக்கு விண்ணப்பித்தால் அதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றது. ஆனால் தனிநபர்களுக்கு பணியகத்தால் உடனடியாக அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. இந்த நடைமுறைகள் முற்றாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் விசேட குழுக்களை அமைத்து அக்குழுக்களின் ஊடாகவே இனி அனுமதிகளை வழங்கும் நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆளுநர் மிக காட்டமாக தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் உலகின் ஏனைய நாடுகள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு முற்பட்டாலும் தற்போதைக்கு இலங்கைக்குள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என வர்த்தக வாணிப மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது குறித்து கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தியை பாதுகாத்துக் கொண்டு மக்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிவாயு சேமிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கவும், சபுகஸ்கந்த மற்றும் முத்துராஜவெல எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், அதேபோல் திருகோணமலையில் உள்ள 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக உலக சந்தையில் விலை அதிகரிப்பால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிப்பை நுகர்வோர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஏற்ப எரிபொருள் விலை மாறும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து எரிபொருளை கோரியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது குறித்து தற்போது பரிசீலித்து வருவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்த மாதம் 18ஆம் திகதி சபாநாயகரிடம் கையளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடும் பணிகள் எதிர்வரும் 17ஆம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பெரேரா, அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை மற்றும் நிலக்கரி கொள்வனவு செயற்பாடுகளை முறையாக நிர்வகிக்க தவறியமை ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக எதிர்க்கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள சுயாதீன உறுப்பினர்களின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் கடந்த சில நாட்களாக நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். நுரைச்சோலை லக்விஜய் மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலக்கரி இறக்குமதி செய்ததில் 848 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதலாக மாற்றுத்திறனாளிகளின் போக்குவரத்து உரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட பிரத்யேக முன்னுரிமை பஸ் சேவை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் அடுத்த மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் சம வாய்ப்புகள் மற்றும் மானுட கௌரவத்தை பாதுகாக்கும் நாடு என்ற அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையை யதார்த்தமாக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. 430.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் வெறும் போக்குவரத்து சேவை மட்டுமல்லாது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினால் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்ட வரிசையில் மற்றொரு விசேட திட்டமாகும். பொது போக்குவரத்து கட்டமைப்பில் உள்ள பௌதிக தடைகளை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சமூகத்துடன் ஒன்றிணைவதற்கான பின்னணியை உருவாக்குவது இதன் பிரதான நோக்கமாகும். ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஜ்தபா கமேனி பதவியேற்ற பின்னர் தனது முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மொஜ்தபா கமேனியின் இந்த அறிக்கை ஈரான் அரசு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் மூலம் வாசிக்கப்பட்டது. அதில் அமெரிக்காவிற்கு எதிரான அழுத்தத்தை அதிகரிக்க ஹார்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் மீதான தாக்குதல் தொடரும். அமெரிக்க இராணுவ தளங்கள் அப்பகுதியில் தொடர்ந்து செயற்பட்டால் அவை தாக்கப்படும். அந்த தளங்களை அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மூட வேண்டும். ஏனெனில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டப் போவதாக அமெரிக்கா கூறியது ஒரு பொய் என்பதை அவர்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பார்கள். ஈரான் ஒருபோதும் பின்வாங்காது, முழு பலத்துடன் எதிர்க்கும். மறைந்த எனது தந்தை அயதுல்லா அலி கமேனிக்கு மட்டுமல்லாது போரில் உயிர் இழந்த ஒவ்வொரு குடிமகனுக்காகவும் பழி வாங்குவோம். எதிரிடமிருந்து ஈரான் இழப்பீடு பெறும். அவர்கள் மறுத்தால் அவர்களின் சொத்துக்களை ஈரான் பறிமுதல் செய்யும் அல்லது அதே அளவிற்கு அவற்றை அளிக்கும். பழிவாங்கும் நடவடிக்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே இதுவரை வடிவம் பெற்றுள்ளது. ஆனால் அது முழுமையாக நிறைவேறும் வரை இதுவே எங்களது முன்னுரிமை. எனது தந்தை எப்போதும் உண்மையையே பேசினார் என்பதை அவரது மரணம் காட்டியுள்ளது. நான் எனது தந்தையின் பாதையிலேயே தொடர்வேன். தியாகிகளின் இரத்தத்திற்கு பழிவாங்கியே தீருவோம் என்று சூளுரைத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள், கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகின்றது. நேற்று அதிகாலை குவைத்தின் வடக்கு பகுதியில் பல ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசியுள்ளது. இதை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்துள்ளன. இதற்கிடையே துபாயில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்துள்ளது. சவுதி அரேபியாவின் ஷாய்பா எண்ணெய் வயலை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டுள்ளன. பக்ரானில் உள்ள முக்கிய எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. முஹாரத் பகுதியில் உள்ள எரிபொருள் தொட்டிகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் எரிபொருள் தொட்டிகள் தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து ஹித், ஹாராத், கலாலி மற்றும் சமாஹிஜ் ஆகிய நகரங்களில் உள்ளவர்கள் தங்கள் வீடுகளிலேயே இருக்கவும் ஜன்னல்களை மூடி வைக்கவும் பஹ்ரைனில் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. வரலாற்றில் இன்று 1940 இந்திய விடுதலை போராட்ட வீரர் உதம் சிங் லண்டனில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து இந்தியாவின் முன்னாள் ஆளுநர் மைக்கேல் என்பவரை சுட்டுக் கொன்றார். 1988 உலகின் மிக நீளமான கடலடி சுரங்கம் செய்கான் சுரங்கம் ஜப்பானில் கட்டி முடிக்கப்பட்டது. 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் 266வது திருத்தந்தையாக கத்தோலிக்க திருச்சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 அங்காராவின் மத்திய பகுதியில் குண்டுவெடிப்பு மேற்கொள்ளப்பட்டதில் 37 பேர் கொல்லப்பட்டனர், 127 பேர் காயமடைந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.